Hey everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேடோட ஜேர்னின்றது மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதே இல்லை. அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் கேலக்ஸி பெகாசஸ். எஸ், மெட்டல் ஃபியூஷனோட அந்த லெஜெண்டரி ஃபைனல் பேட்டிலுக்கு அப்புறம் பெகாசஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணதுனால அந்த அப்படியே வேனிஷ் ஆகிடும் ஸ்டார்ம் பெகாசஸ். அண்ட் மெட்டல் மாஸ்டர்ஸில் நம்ம ஜிங்காக்கு லெஜெண்டரி பிளேடாக, அதாவது கேலக்ஸி பெகாசஸாக ரீபார்ன் ஆகி கிடைக்கும். ஸோ அந்த பேப்ளேட் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். அது ஒரு அட்டாக்கிங் பே தான், ரப்பர் ஃப்ளாட் டிப்போட இருக்கும். ஸோ யா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேடை BladeKingBase.comல தான் வாங்கினேன். எஸ், இட் இஸ் அ ரெப்ளிகா பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்காரா டோமி கிட்டேருந்து நம்ம டேரெக்டாக இப்போ வாங்க முடியாது. அப்படியே வாங்கணுமா இருந்தாலும் யூஸ்டு கண்டிஷனில் தான் வாங்க முடியும். அண்ட் உங்களுக்கே தெரியும், பேப்ளேட்லாம் ஒரு அசெட்டாக மாறிடுச்சு. யூஸ்டு பேப்ளேட்ஸ்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அப்போ தான் நான் இந்த ஒரு ஆல்டர்னேட்டை பார்த்துட்டு ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்லே ஆல்ரெடி இவங்கள்ட்டேருந்து வாங்கின பேப்ளேட்ஸோட அன்பாக்சிங்லாம் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ யா, இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். BladeKingBase இவங்களோட பிராண்டிங்லாம் இருக்குது. நான் ஜஸ்ட் பாக்ஸை ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேப்ளேட் ஸ்டேடியம் ஆக்சசரி, ஸோ இவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ளேம் பிராண்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக இது ஃப்ளேம் பிராண்டோட தான். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கேலக்ஸி பெகாசஸ் இருக்குது. எங்கடா லான்ச்சர்னு பார்க்குறீங்களா? எஸ், இவங்கள்ட்ட வந்து வித்தவுட் லான்ச்சர்னு நீங்கள் பேப்ளேட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லான்ச்சரோட வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், எதர் ஒரு ரிப்கார்ட் ஆர் எல்ஆர் லான்ச்சர். ரிப்கார்ட் லான்ச்சர் இப்படி தான் இருக்கும். இதோட குவாலிட்டி ஆக்சுவலாக செம்ம டீசெண்டாக இருக்குது, ப்ராப்பர் ரிலீஸ் வருது பேப்ளேட்டில். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த எல்ஆர் லான்ச்சரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ நான் ஆனால் ஆல்ரெடி வச்சுருந்ததுனால நான் இந்த வாட்டி டேரெக்டாக வெறும் பேப்ளேட் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் தி பேக்கேஜ் எனக்கு வந்து பேப்ளேட் ஸ்டிக்கர்லாம் தெரியுது. ஓகே, இந்த பேப்ளேட் இட் செல்ஃப் பார்க்கவே செம்மையாக இருக்குது. வருவோம் நெக்ஸ்ட்டு. கேலக்ஸி பெகாசஸோட ஸ்டிக்கரிங் ப்ராப்பராக இருக்குது. BladeKingBaseல எப்போவுமே வந்து 2 ஸ்பின் ட்ராக் அண்ட் 2 டிப்பு கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் மற்ற ஐட்டம்லாம் வெளியே எடுக்கிறேன் நான். ஸோ இதிலே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பிளேடோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அண்ட் 2 ஸ்பின் ட்ராக். இந்த ஸ்பின் ட்ராக்கும் டிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, இது வந்து ராக்லியானோட டிப் மாதிரி இருக்குது. பட் இவங்க எப்போவுமே வந்து ஒரு 2 ஸ்பின் ட்ராக் டிப் கொடுப்பாங்க, சப்போஸ் பர்ன் அவுட் ஆக்ஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து நம்ம ஆர்டர் பண்ண பேப்ளேடுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸ்பின் ட்ராக் பர்ஃபெக்டாக இருக்குது கேலக்ஸி பெகாசஸ்க்கு. அண்ட் ரப்பர் டிப் கொடுத்துருக்காங்க. எஸ், ரப்பர் டிப் கொடுத்துருக்காங்க, அதுவும் அந்த ஸ்டார் பேட்டர்னோடு கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்ம் பெகாசஸை காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்ம் பெகாசஸில் நமக்கு ரப்பர் டிப் கொடுத்துருந்தது எப்படி இருக்குன்னா, ஒரு இதுவுமே ரப்பர் பட் வந்து அந்த கோனில் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்ம் பெகாசஸ்க்கும் கேலக்ஸி மாதிரி தான் ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் பாயிண்டடாக இருக்குது இந்த ரப்பர். பட் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது என்னாச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெமினா டைப் மாதிரி ஸ்பின் ஆகும் லாஸ்ட்டில், ஃபுல் அட்டாக் இல்லாமல். அண்ட் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ம் பெகாசஸோட தான். ஸோ அது சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூனா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாவ், எனக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்பின் ட்ராக் டிப் பர்ஃபெக்டாக இருக்குது. இது எக்ஸ்ட்ரா ஸ்பின் ட்ராக் அண்ட் டிப் இருக்குது, சப்போஸ் ஒன் அவுட் ஆக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஓகே, தட் இஸ் அ குட் திங் ஆக்சுவலாக. வாவ், பேப்ளேடாக வச்சு பார்த்துடலாம். ஓகே, இந்த சைடு இருக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், ஃபேஸ் போல்ட் வெளியே எடுக்கிறேன். கேலக்ஸி பெகாசஸோட ஃபேஸ் போல்ட் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஓகே, பட் ஆக்சுவலாக ஸ்டிக்கர் ஒட்டினா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எனர்ஜி ரிங். அந்த பெகாசஸோட விங்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில், பர்ஃபெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனர்ஜி ரிங் செம்மையாக இருக்குது. ஃபியூஷன் வீல் தான், ஐயோ, கேலக்ஸியோட ஃபியூஷன் வீல் ஃபுல் ப்ளூ கலரில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக கேலக்ஸி பெகாசஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரிஜினல் மாதிரி. எல்லா பார்ட்ஸுமே லெஜிட்டாக இருக்குது.
இப்போ ஆக்சுவலாக இந்த மெட்டல் வந்து ஒரு மாதிரி நல்ல ஹெவியாக ஃபீல் ஆகுது கையில். சீப் ரெப்ளிகா மாதிரிலாம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. கைஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. கம்ப்ளீட்டாக நம்ம கேலக்ஸி பெகாசஸோட லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே உடனே அசெம்பிள் பண்ணி நம்ம பேயோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் கேலக்ஸி பெகாசஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ரெப்ளிகா பேப்ளேடோட ஸ்டாண்டர்ட்ஸே இல்லை. அல்டிமேட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே. அதுவும் இந்த பேப்ளேடோட ஹைலைட்டே அந்த ப்ளூ ஃபியூஷன் வீல் தான். இப்போ லெஜெண்டரி பேப்ளேடை ஹோல்ட் பண்ணுற அந்த ஃபீலே ஒரு தனி தான், சான்ஸே இல்லை. ரப்பர் ஃப்ளாட் வேறு கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேலக்ஸி பெகாசஸ் 3, 2, 1 let it rip. Whoa Pegasus, பர்ஃபெக்ட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். பா, அந்த எனர்ஜி ரிங்கில் போகிற அந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். அந்த ஃபுல் ஸ்பீடில் ஸ்பின் ஆகும்போது ஆப்வியஸாக இது ஒரு அட்டாக் பேப்ளேட், இதுக்கு ஸ்டாமினா கம்மி தான். அந்த ஓப்பனிங் அட்டாக்ஸில் தான் முடிக்கணும். முடிஞ்சிருச்சு ஸ்பின் டைம். பட் வாவ், ஜஸ்ட் கிரேசி. நல்லா இன்னும் கொஞ்சம் பவர் போட்டு விட்டோன்னா லிட்ரலி இது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டார்ட் கொடுக்கும் பேட்டில்ஸுக்கெலாம், சான்ஸே இல்லை. அண்ட் பை தி வே கைஸ், நான் இந்த ஸ்டேடியமை பிளேட் கிங் பேஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், கேலக்ஸி பெகாசஸ் வெறித்தனமாக இருக்குது. கண்டிப்பாக பேட்டில் வீடியோஸ்க்கு நானும் வெயிட்டிங். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.